ஓகே போதா? ஐ திங்க் போகுது. ஹாய் இல்லை ஓகே மேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஆகிறோம்னா, நம்ம போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரியே ஏப்ரல் 10 ஒரு Q&A வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன். நான் ஏப்ரல் 10 Q&A வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வந்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஏப்ரல் 11, 12 போல் தான் வரும். ஏன்னா எடிட் பண்ண முடியும், அவ்வளோ எடிட் இல்லை, நான் அவ்வளோ பிஸியான ஆள், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம Q&A வீடியோ தான் போட விடும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, அதாவது நான் இந்த கம்ப்யூட்டரை பார்த்து தான் செய்கிறேன்னு உங்களுக்கு திருப்ப முடியாது, நான் உங்களுக்கு போடுறேன் இதில் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட் கேள்வி, ஹூஸ் இன் யுவர் மிஸ்டர் ரஷ்மோர் ஆஃப் வில்லன்ஸ் அப்படின்னா என்னென்னே தெரியாது எனக்கு. சரி, நெக்ஸ்ட் கேள்வி போவோம். ஹூஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இன் ஆல் ஃபிக்ஷன்? மை மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது ஸ்பைடர்மேன் தான், மார்வல்லேருந்து. ஏன்னா ஸ்பைடர்மேனை போய் எச்சரிக்கையில் இருக்கிற அது தண்ணி இருங்க, அதனால் ஸ்பைடர்மேன் தான் இல்லை. பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன், அதுவும் நம்மளோட மைல்ஸ் தான் எனக்கு விருப்பம். மற்ற இல்லை, அனிமேஷனில் இல்லை மைல்ஸ், மற்றது பார்க்கும்போது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவர் விருப்பம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் யுவர் செலிப்ரிட்டி க்ரஷ்? என் வயசுக்கு இதெல்லாம் சொல்லணுமா? மை செலிப்ரிட்டி க்ரஷ் இஸ் சப்ரீனா கார்பெண்டர். நான் அவங்கள போட்டு விட்றேன் இவரத்தை யாருண்டு, அவங்க பாட்டில் சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்க, பாக்கியபடியாக இருப்பாங்க. ஸோ ஹூ இஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் டியூனோ? ஐ திங்க் அது ஒரு மூவின்னு நினைக்கிறேன், தெரியலை, பாப்போம் என்னண்டு. ஓ, அது ஒரு மூவி, டியூன் 1 and 2 இருக்குது. 2ல் செண்டாயா நடிப்பா. ஓ தெரியும். அது நான் பார்க்கல இப்போதைக்கு, நான் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் ஏஜ்? மை ஏஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் எனக்கு 15 வயசு தானே. அது 15 சின்ன புடியும் தான், நான் என்ன செய்வது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதில் 2 பேர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் 10 கொஷின் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க, என்ன டிட் யூ திங்க் த லாட் ஃப்ரான்ச்சைஸ் டிசர்வ் த 14 ஆஸ்கார்ஸ்? எல்லோரும் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், யா தான் நான் பார்க்கல, ஆனால் சில கிளிப்ஸ் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். 14 ஆஸ்கார்ஸா? 14 ஆஸ்கார் அளவு எடுக்கிற அளவுக்கு இது போல் தெரியலை. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Do you believe in புஷ்? ஓ மை காட், அதாவது என் 14 வயசு வரைக்கும் நான் பேய் இருக்குன்றதே நம்பிட்டேன். அதாவது இதை பார்த்தா போயிடுவேன், அங்கே பேய் இருக்காங்க, பூதம் இருக்காங்க. இப்போ போயிட்டு, ஏன்னா இப்போ எனக்கு அறிவு வந்துது, நம்ம கெப் போட்டுருக்காங்க, அறிவு வந்துது. நம்ம கெப் போட்டுருக்காங்க, அறிவு வந்துது. அதனால எனக்கு இனிமேல் பேய் மேலே நம்பிக்கை இருக்காது. ஸோ எனக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லை அவ்வளோ. ஏன்னா எனக்கு அதை நான் சில விஷயம் பார்த்தது கருப்புரும், அந்த பயம்தான் நமக்கு அப்படி காட்டுது. ஸோ எனக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லை. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நான் பேய் மேலே 17 வயசில் ஏன் எனக்கு இந்த நம்பிக்கை போச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஒரு கருப்பு பார்த்துருந்தேன். சரி அப்படின்னா எத்தனை காலமாக பயந்துருக்குற அப்படின்ட்டு நான் கிட்ட வச்சுட்டு பார்த்தா அது துணி, வெறும் துணி, ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்மளோட ஹெலோசினேஷன் தான், ஃபியர் தான், அப்படி தான். ஸோ லாஸ்ட் கொஷின், வை டு யூ ஸ்டார்ட் திஸ் சேனல்? இந்த சேனலுக்கான மெயின் பர்பஸே நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். எந்த மெயின் பர்பஸ் இந்த சேனல் தொடங்கினது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், உலகம் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நீ தமிழில் போடுற உனக்கு எங்களை இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அது பிரச்சனை இல்லை, ஃபாரின்லாம் பார்ப்பாங்கண்டி எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ஆசை. இந்த சேனலை மெயின் பர்பஸாகவே நான் ஆரம்பித்தது, அவ்வளோதான் ரீசன், பெருசாக இல்லை. ஸோ அவ்வளோதான் கேட்டிருக்காங்க Q&Aல, ஜஸ்ட் 10 கொஷின்ஸ், பரவாயில்ல, 10 கொஷின்ஸாவது கேட்டிருக்காங்க. 86 இது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு 10 கொஷின்ஸே பரவாயில்ல.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன பண்ணும்னு சொல்லுங்க. பாய்.